நீங்க புதுசா ஈவி கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப பட்ஜெட் ரேட்ல புத்தம் புது ஈவி கார நம்ம Hyundai நிறுவனம் இறக்கப் போறாங்க. இந்த ஆண்டுக்குள்ள அது வந்து லான்ச் ஆகப் போகுதுங்க. பட்ஜெட்ல வரப்போகுது. ஏன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, டாட்டாவுடைய லோ எண்ட் கார்ஸ் வந்து ஈவில இருக்கு. இருந்தாலுமே அந்த ரேஞ்சுல மார்க்கெட்ல யாருமே இல்லாதனால, Hyundai வந்து அந்த ரேஞ்ச சூஸ் பண்ணி, இப்ப புத்தம் புதுசா பட்ஜெட் கார் இறக்கப் போறாங்க ஈவில. இபி அடாப்டேஷன்ன்றது நம்ம நாட்டுல இப்போ ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குங்க. சைனால கிட்டத்தட்ட 50% கார்ஸ் வந்து ஆன் ரோடு வந்து இவி கார் தான் ஓடுதுங்க. அதனால சைனாவுடைய ஃபியூல் கன்சம்ப்ஷன் குறைஞ்சுக்கிட்டே வருது. நம்மளும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வெளிநாட்ட நம்பி இருக்கிறோம். நம்முடைய பெட்ரோல் மற்றும் டீசல், கேஸுக்கெல்லாம். இனி அந்த ஒரு பயன்பாட்ட குறைச்சிட்டு, ஈவி பக்கம் போகணுன்ட்டு நம்ம கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, நெறைய பிரஷர் குடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால கார் கம்பெனிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் செக்மெண்ட்லயும் இப்போ புது கார் லான்ச் பண்றாங்க. Hyundai பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட்ல வந்து புதுசா ஈவி கார் வந்து லான்ச் பண்ண போறாங்க. நான் ஏன் Hyundai ரெக்கமெண்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க வந்து 30,000 லொகேஷன்ஸ்ல வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுல நெறைய பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட்ஸ்ல தான் வந்து அந்த ஒரு பாயிண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து ஈவில வந்து பெரிய மார்க்கெட் வரப்போறதுனால, Hyundai வந்து அவங்களுடைய ஓன் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இந்தியா முழுக்க கொண்டு வராங்க. ஒவ்வொரு 20 கிலோமீட்டருக்கும் அட்லீஸ்ட் ஒரு சார்ஜிங் பாயிண்டாவது இருக்குன்னுட்டு பிளான்ல அவங்க பெரிய லெவல்ல வந்து நம்ம இந்தியா முழுக்க வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொண்டு வராங்க. அதனால நீங்க வந்து Hyundai ஈவி கார் வாங்குனீங்கனாலோ, அல்லது எந்த ஈவி கார் வாங்குனீங்கனாலோ, சார்ஜிங்ன்றது நமக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்க போறதில்லைங்க. ஸோ நீங்க புத்தம் புதுசா வந்து பட்ஜெட்ல ஒரு கார் வாங்கணும், ஈவியா வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, 1, 2 பிராண்ட் மட்டும் சூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Hyundaiயும் இப்போ தரப்போறாங்க.